அதாவது ஓட்டமும் நடையுமா இருக்கணும். நம்ம வந்து காலையில் உடற்பயிற்சி பண்ணுறோம், நடைப்பயிற்சி பண்ணுறோம்ல, ஏன்னா உடற்பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஆற்றலோடு இருக்க முடியும். நம்ம செயல்பாடு சிறப்பாக இருக்கும். நம்ம செயல்பாடு உடற்பயிற்சி பண்ணலான்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்புல வலி இருக்கணும். வலி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய செயல்பாடு ஆழமாக இருக்கும், ஒரு நல்ல சிறப்பாக இருக்கும், தரமாக இருக்கும், தகுதி நிறைந்ததாக இருக்கும். நம்ம வந்து எந்தவித உடற்பயிற்சியும் செய்யலை, உடல் உழைப்பு எதுவுமே செய்யலை, உடம்புல வலியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஆழமான விஷயத்தை நம்ம கற்றுக்க முடியாது, செய்ய முடியாது. இப்போ கடலின் ஆழத்துக்கு போகணுன்னா வலிக்கும். நீ மேலே மிதந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும், ஒரு கிணறுல குளிக்கிற அப்படின்னா மேலே மிதந்து நீச்சல் அடிக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த கிணத்தோட ஆழத்துக்கு போக போனால் என்னாகும், காதெல்லாம் அடைக்கும், பயங்கரமாக வலிக்கும். ஏன்னா ஆழத்துக்கு போகணும். அப்போ வலி இருந்தால் தான், அப்போ வலியை சந்திப்பதற்கு உனக்கு துணிவு இருந்தால் தான். சிலர் ஆழத்துக்கு போயிட மாட்டாங்க. இப்போ முத்து குளிக்கெல்லாம் போகிறாங்க பாருங்கள், அவங்களாம் அந்த அழுத்தத்தை தாங்கி கொள்கிற திறன் இருக்குது அவங்களுக்கு. கடலின் ஆழத்துக்கு போனால் எதுவுமே ஒன்றுமே பண்ணாதுன்னா எல்லாருமே ஆழத்துக்கு போயிடுவாங்களே. அப்போ அந்த வலியை தாங்குகிற திறன் இருந்தால் தான் நீ ஆழத்துக்கு போக முடியும். அதுபோல் நமது செயல்கள் ஆழமாக இருக்கணும், நம்ம பேச்சு ஆழமாக இருக்கணும், நம்ம சிந்தனை ஆழமாக இருக்கணும், எண்ணங்கள் ஆழமாக இருக்கணும்னா நம்ம உடம்பில் வலி இருக்கணும். வலி இருந்தால் தான் நம்முடைய பேச்சு, செயல், சிந்தனை எல்லாத்துலேயும் ஒரு ஆழம் இருக்கும், ஒரு தரம் இருக்கும், ஒரு தகுதி இருக்கும். அதனால் நம்ம வந்து உடலில் வலி இது மெயின்டைன்